இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். கூண்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கூண்டெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா வெயில் அடிக்குது. இன்றைக்கி நேற்று ஒரு ஓரமாக நல்ல மழை, நல்லா வெயில் அடிச்சிச்சு. இந்த வெயிலெல்லாம் போய் காய வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கூண்டை தூக்கி ஷிஃப்ட் பண்ணிட்டோம். முன்னாடி இந்த பக்கம் கூண்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதான் அவ்வளோ அழுக்கு. இதனால தான் ஸ்மெல்லு பயங்கரமாக இருந்தது. மேபி இதில் எதனால் கூட சீக்கு வந்துருக்கலாம். அதனால தான் சீக்கு வந்துச்சான்னு தெரியல. எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். அது பாருங்கள், இதுதான் அந்த ஒரு புறா தான் கேட்டாப்பில். இதுதான் கண்ணு வலின்னு சொல்லிட்டு இருந்துச்சுல, இப்போ ஓப்பனில் விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கண்ணு வலி வந்துருக்குது. இந்த ஸ்டார்டிங் இப்போ 2 புறா இடம் பத்தல, அதனால் இங்கே நிற்கிது. வேறு ஒன்றும் இல்லை. சரியா, 2 புறா வந்து இடம் பத்தலை, அதனால் இங்கே நிற்கிது. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தான் இந்த கேஜெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, கேஜெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணியிருக்கு. அதான் சுத்தம் பண்ணியிருக்கேன். ஓகேவா, கேஜெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து இங்கே வச்சாச்சு. அது மேலே சும்மா சாக்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது என்ன சுத்தம் பண்ணலை. இப்போ இந்த கேஜ் மட்டும் தான் சுத்தம் பண்ணி எல்லாம் நீட்டாக வச்சுருக்கேன். பெயிண்ட் அடிக்கன்னு சொன்னாங்க. பெயிண்ட் அடிக்கலாம், பட் டைம் இல்லை. ஏன்னா அது இவ்வளோ சுத்தம் பண்ணதான் பெரிய விஷயம். முன்னாடிலாம் ஒரு 6 மாதம் ஆச்சு சுத்தம் பண்ணி. இது மேபி இதுலேருந்து நோய் பரவி இருக்கலாம். அந்த அது என்ன கேஜ் சுத்தம் பண்ணது தான். இது கோழி அடைக்கிறதுனால வச்சுருக்கான். இல்லாட்டி அதை அடைச்சி கொடுத்துடலாம். ஆனால் இன்னும் சுத்தம் பண்ணாமல் இருக்குது. இதெல்லாம் பழைய ஆப்பிள் பாக்ஸு. இதெல்லாம் உடஞ்சி இப்போ மழையில் மச்சு போய் கிடக்கு. ஆமாம், தண்ணி தொட்டி தான் இங்கே வச்சுருக்கு. 2 புறா மட்டும் ஓப்பனில் விட்டுட்டேன். ஏன்னா இடம் பத்தலை, கேஜில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இதெல்லாம் சுத்தம் பண்ணி திரும்பி வந்து பழைய மாதிரி வச்சு வைக்கிறதுக்குள்ள செட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே எப்படி டைம் ஈவினிங் தான் செட் பண்ணி வைக்கணும் எல்லாத்தையும். இப்போ எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். அது இன்னும் சுத்தம் பண்ணலை. அது சுத்தம் பண்ணுவோம் வேணுமான ஐடியாவில் இருக்குது. ஏன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இங்கேருந்து இப்படி ஸ்மெல்லாம் பயங்கர ஸ்மெல். வீட்டில் எவ்வளோக்கே இருக்க முடியல, ரொம்ப பேட் ஸ்மெல் அடிச்சிச்சு. அதனால் நான் மாற்றியாச்சு. அதனால் ஸோ இங்கேருந்தால் பயங்கர ஸ்மெல் வருது, நம்மளுக்கே கெடுதி. அதனால் நான் மாற்றி வேகமாக அங்கே மாற்றி வச்சாச்சு. அப்படி அங்கே டோட்டலில் காம்பவுண்ட் சோர் இருக்குல்ல, பழைய இடத்துல வச்சாச்சு. இங்கே இருக்கிறத விட இந்த இடத்துல இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். என்ன பூனை நாய் எப்போ எந்த இடத்துல வச்சாலும் பூனை வராது. நான் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பூனை வருது, இது வருது, பாம்பு வருது, பூனை வருது, நாய் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் வச்சாலும் வரதான் செய்யும். அதுக்காண்டி நம்ம இது ஒன்றும் பண்ண முடியாது. வச்சுருக்கேன், பார்ப்போம். மேலே இதெல்லாம் சாக்கு பிடிச்சிருக்கோம். ஒரு நண்பர் சொன்னார், இது மேலே கவர் பண்ணால் தான் அது சிக்கு பொறிக்கணும். பார்ப்போம். இப்போ நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன். காஞ்சிட்டு திரும்பி நம்ம இது மேலே தூக்கி வைக்கணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது மேலே தூக்கி வைக்கணும். திரும்பி இதை வேறு சுத்தம் பண்ணணும். ஏன்னா இது வெயிலே கொஞ்சம் ட்ரை ஆயிரும். இருந்தாலும் இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணுறது நம்மளுக்கு எல்லாமே நல்லது. புறாக்களுக்கு உள்ள மனிதர்களுக்கு நல்லது. சுத்தம் பண்ணி வைக்கிறது நல்லது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க. உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், இது வந்து பார்க்க புது குண்டு மாதிரியே தெரியும். என்னன்னா நீங்கள் நம்ம நினச்சிட்டு பழைய குண்டு தான். முன்னாடி அடித்த பெயிண்ட், இப்போ அடித்த பெயிண்ட் இல்லை. இது எல்லாமே முன்னாடி அடித்த பெயிண்ட்டு. அதுக்குள்ளேயும் பாருங்கள், இந்த பக்கம்லாம் துருப்பிடிச்சி போயிருச்சு பாருங்கள், தெரியுதா? இந்த பக்கம்லாம் துருப்பிடிச்சி போயிருக்கு. அந்த பக்கம் மட்டும் நல்லாயிருக்கு, இந்த பக்கம் துருப்பிடிச்சி. அதான் சொல்கிறேன், முன்னாடி அடித்த பெயிண்ட்டு. ஸோ அங்கே இருந்ததை அப்படியே இங்கே தூக்கி வச்சாச்சு. பாருங்கள், இங்கே நல்ல வெயில், சரியான வெயில். இந்த வெயிலுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒரு வாரமாக முரட்டு மழை, புயல் வேறு சொல்லியிருக்காங்க. அது வேறு பயமாக இருக்குது. ஏன்னா புயலில் வந்தாலே புறாலாம் காலி ஆயிடும். இந்த 2 புறா மொத்தம் ஒன்று முடியாமல் இருந்துச்சு. அங்கே ஒரு கண்ணை மூடி திறக்குது. ஒன்று வந்து நல்ல ஒரு 2மே ஆணு. ஏன் வைக்கிறது கடை இல்லாமல் எனக்கு இது வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதை பற்றி உங்கள் வீடியோ என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.